Hello friends, welcome to Natpudan Samayal. எங்க சேனலுக்கு புதுசா வரவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம நட்புடன் சமையல் சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு டெசர்ட் ரெசிபி. பொதுவா நம்ம எந்த ஒரு அக்கேஷனா இருந்தாலும் அது பர்த்டேவா இருக்கட்டும், ஆனிவர்சரியா இருக்கட்டும், இல்ல வெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு புது விஷயமா இருக்கட்டும், அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேக் கட் பண்ணி தான் வந்து கொண்டாடுவோம் இல்லையா? அந்த செலிப்ரேஷன் டைம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கேக் ரெசிபி செய்ய போகிறோம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஓரியோ பிஸ்கெட். ஓகே, ஸோ ஓரியோ பிஸ்கெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் இருக்க லிட்டில் குவீன் கனிஷ்காவோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ விஷிங் யூ many more happy returns of the day கனிஷ்கா குட்டி. இந்த ரெசிபி ரொம்ப பேசிக்காக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் வேல நாங்கள் பண்ணலை. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் வேல கேக் ஃப்ராஸ்டிங் அண்ட் ஐசிங்கோட கேக் செஞ்சு காட்டணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கேக் ஃப்ராஸ்டிங்கோடு சேர்த்து உங்களுக்கு இந்த கேக் ரெசிபியை ப்ரொஃபஷ்னல் வேல பண்ணி காட்டுறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரியோ பிஸ்கெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் க்ரீம் தனியாக, பிஸ்கெட்ஸ் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளெண்டரில் பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணி அது கூட மில்க் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். பட் முட்டை ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் ஒரு விஸ்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறுமனே பிஸ்கெட்டை மட்டும் ஃபைன் பவுடராக அரைச்சி அது கூட சுகர், முட்டை, பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டரே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் அதை எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டியாக எதுவும் ஃபார்ம் ஆகாது. பாருங்கள், ஒரு 5 minutes நல்லா இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. இப்போ தான் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திக் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சரில் நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்து அது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes ஹீட் பண்ணிக்கலாம். மேலே ஏதாவது ஒரு கேஸ்கெட்டோ இல்லை ஒரு பிளேட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த கேக் பேன் அது மேலே வச்சு ஹீட் பண்ணி கேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும்.
மோஸ்ட்லி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் சோடா இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேக் ட்ரே இருந்துச்சுன்னா அந்த கேக் ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா க்ரீஸ் பண்ணி விடுங்க எல்லா சைட்லேயும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து அந்த ட்ரேயோட ஒட்டாமல் இருக்கும். ஆர் ஈவன் உங்கள்கிட்ட ஏதாவது சர்க்கிள் வெசல்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் ட்ரே ஆர் கேக் வெசலை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சு லிட் போட்டு மூடி அதை ஹீட் பண்ண விடலாம். உங்களுக்கு 40 மினிட்ஸ் கழிச்சு கேக் பேக் ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் கூலானதும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக ஒரு நைஃப் எடுத்து அதோட சைட்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான், ஓரியோ பிஸ்கெட் கேக் தயார். இப்போ அதை திருப்பி போட்டுட்டு மேலே இருக்க அந்த டாப் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா கேக்கை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த வீடியோவை இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரிக்கு போக முடியலன்னா வீட்டில் நீங்களே செஞ்சு இது கிட்ஸ்க்கு கொடுத்தா ரொம்ப சர்ப்ரைஸாக ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸில் இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இந்த கேக் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு கேக் ஃப்ராஸ்டிங் அண்ட் ஐசிங்கோட நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி. இது நட்புடன் சமையல்.